மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி திருவள்ளுவர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறளில் சொல்லியிருக்காரு. இறையாட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அரசாங்கத்துக்கு சொன்னதாக இருந்தால் கூட அரசாங்கம்னா யார்? தனிநபரும் சமுதாயமும் சேர்ந்தது தான் அரசாங்கம். ஸோ இது தனிநபருக்கும் பொருந்தும். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, தன்னோட பணம் வரவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் ஆராயணும். ஆராய்ஞ்சு சேர்த்த பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிற பணத்தை பன்மடங்காக பெருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத ஆராயணும். அதை திட்டமிட்டு செலவிடுறது மூலமாக ஒரு நல்ல அரசு அமையும். நல்ல அரசு அப்படின்னா ஒரு நல்ல குடிமகன் தன்னோட வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இன்கம் வந்து மல்டிப்ளை ஆகணும். அதே சமயத்தில் சேஃபாக இருக்கணும். அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். உங்களோட செலவுங்களை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்பை அந்த பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்களில் அந்த முதலீடு பார்ட்டிசிபேட் பண்ணி பன்மடங்காக உயர்ந்து உங்களோட ஃப்யூச்சர் செலவுகளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஹோப் வள்ளுவர் சொன்ன அந்த வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.